குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ரிசோர்ஸர்ஸில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ்னால் புதுப்பிக்க இயலா வளங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு பேராகிராஃப் இருக்கும். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 Georges டேம் இன் சைனா இந்த லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இன் த வேர்ல்டு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி நீர்மின் சக்தி திட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சீனாவில் 3 Georges டேம் அப்படிங்கிற ஒரு அணையிலேருந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதிக மெகாவாட் வந்து வாட்டர் எடுத்து கரண்ட் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டட் இன் 1994. இந்த 3 Georges டேம் வந்து 1994ஆம் ஆண்டு கட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க. இதோட எண்டு இயர் வந்து என்னன்னா 2012 தான் முடிச்சாங்க அப்படிங்கிறாங்க. த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் த டேம் இஸ் 22,000 மெகாவாட். என்ன சொல்கிறாங்க, நம்ம 22,000 மெகாவாட் வந்து இதுலேருந்து இந்த 3 Georges டேம்லேருந்து எடுக்கிறாங்க, மெகாவாட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்கம்மா. நெக்ஸ்ட்டு நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்னா புதுப்பிக்க இயலா வளங்கள். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தட் ஒன்ஸ் கன்சூம்டு அண்ட் cannot be replaced is called நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ். ஒன்ஸ் பூமிக்கடியில் வெட்டி எடுத்துட்டா மீண்டும் அது புதுப்பிக்க முடியாத வளங்கள் தான். அந்த இயற்கையை வெட்டி எடுத்துட்டா மீண்டும் வராது, அதுதான் வந்து நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறாங்கம்மா. கண்டினியூஸ் கன்சர்வேஷன் of non-renewable resources ultimately leads to exhaustion. Examples of non-renewable resources include fossil fuels such as coal, petroleum, natural gas and mineral resources such as iron, copper, bauxite, gold, silver and others. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாமா நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ்க்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமா, நிலக்கரி, பெட்ரோலியம், கேஸ், இயற்கை வாயு இதெல்லாம் வந்து பூமிக்கு அடியிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடியது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா நிலக்கரி ஒன்ஸ் வெட்டி எடுத்துட்டாலும் பெட்ரோலை நம்ம எடுத்துட்டாலும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையாமா சிலிண்டர் கேஸு, அந்த கேஸுக்கும் பூமிக்கு அடியிலிருந்து தான் வெட்டி எடுக்கிறாங்க. அந்த கேஸ் எல்லாம் ஒன்ஸ் வெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா மீண்டும் நேச்சுரலாக உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நம்மளை சிக்கனமாக செலவு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இது மீண்டும் உற்பத்தி செய்ய முடியாதது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, சிக்கனமாக செலவு பண்ணுங்க, பெட்ரோலாக இருக்கட்டும் கேஸாக இருக்கட்டும் சிக்கனமாக செலவு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போயே எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டோமா இந்த தலைமுறையோட முடிஞ்சு போயிடும், அடுத்த வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இல்லாமல் போயிடும் சுத்தமாக. இது பண்டைய கால முறையை தான் கொண்டு வரணும். அதுக்காக என்ன சொல்ல வராங்கன்னா வந்து அதெல்லாம் ஒன்ஸ் தீர்ந்துருச்சு அப்படின்னா வெட்டி எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அயன், இரும்பு, காப்பர், பாக்சைடு, தாமிரம், பாக்சைடு, அடுத்து கோல்டு, தங்கம், சில்வர், வெள்ளி இதெல்லாம் இன்னும் எக்ஸட்ரா நிறைய புதுப்பிக்க முடியாத வளங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் கேன் பி டிவைடட் இன்டு 3 டைப்ஸ் தேர் ஆர். அது வந்து 3 டைப்ஸ் இருக்கான் நான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸில். அது ஃபஸ்ட்டு மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், ஃபோசில் ஃபியூல் ரிசோர்ஸஸ். அதில் வந்து மெட்டாலிக் ரிசோர்ஸ் அப்படின்னா அலோக வளங்கள், நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் உலோக வளங்கள், அலோக வளங்கள். அதாவது என்னென்னா நான் மெட்டாலிக் ரிசோர்ஸஸ்னால் உலோகம் அல்லாத வளங்கள் அப்படின்னு அர்த்தம். ஃபோசில் ஃபியூல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா புதைப்படிம எரிபொருள் அப்படின்னு அர்த்தமா. அதில் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா மெட்டாலிக் ரிசோர்ஸஸ், உலோக வளங்கள். மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் ஆர் த டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் தட் த கம்போஸ்டு ஆஃப் மெட்டல்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உலோக வளங்கள் என்பவை உலோகத்தால் ஆனது அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து மெட்டாலிக் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க. திஸ் ஆர் ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் த குட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணும், மின்சாரத்தை எளிதில் கடத்தக்கூடிய இது கிடையாது. கடினமான பொருட்களை மட்டுமே இது என்ன பண்ண சீக்கிரம் ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்குமா நீங்கள் வந்து நான்ஸ்டிக் வைக்கிறீங்க, தோசைக்கல், அயன் தோசைக்கல்லும் வைக்கிறீங்க. ஆனால் நான்ஸ்டிக் சீக்கிரம் ஹீட் ஆகிடும், ஆனால் அயன் வந்து லேட் ஆகும் ஹீட் ஆகிறதுக்கு. பட் ஆனால் அது ஹீட் ஆயிடுச்சுன்னா நல்லா
ப்ராப்பரான நமக்கு ஒரு எந்த ஒரு பொருளுமே கிடைக்கும். அது ஹீட் ஆகிறது லேட் ஆனாலுமே நமக்கு டெலிவரி கொடுக்கறது வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட்டானதை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க, அயனை பொறுத்தவரையிலும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரிமா குட் கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டாலிக் ரிசோர்சஸ் ஆர் அயன், காப்பர், கோல்டு, பாக்சைட், சில்வர், மேக்னீஸ். இதெல்லாம் வந்து என்னமா இரும்பு, தாமிரம், தங்கம், பாக்சைட், வெள்ளி, மேக்னீஸ் இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மெட்டாலிக் ரிசோர்சஸ். ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆனாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் வந்து குட் கண்டென்ட்ஸாக இருக்கும், நமக்கு ப்ராஜெக்ட் வந்து நல்லதாக கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அயன். Iron is the fourth most common element in the earth's crust and the most widely available metal. புவியோட மேலோட்டல இருந்து 4th பிளேஸ், லேயராக இருக்கும் பூமியில் அந்த மெட்டல் வந்து. அந்த லேயரில் 4th லேயர் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெட்டல் இருக்கு அப்படிங்கிறாங்க. மேக்னைட் அண்ட் ஹீமனைட் ஆர் த காமன் ஓர் for iron which occurs normally in the rocks of the crust. Iron ore is the key raw material in making steel and 98% of the iron ore extract is used to make steel. அதாவது என்ன சொல்றாங்கன்னா 4th பிளேஸ்ல தான் அந்த லேயர் இருக்கு, அயன் லேயரு. அது புவியோடுகளையும் பாறைகளுக்கு இடுக்குகளையும் மேக்னைட், ஹாம்னைட் இந்த 2 தாதுக்களும் பிரிச்சு எடுக்கிறாங்க. பாறைகளோட சந்துக்குள்ள இருந்து இடுக்குகளில் இருந்து தான் மேக்னைட், ஹாம்னைட் அப்படிங்கிற 2 தாதுக்களும் பிரிச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து எஃகு உற்பத்திக்கு மூலப்பொருளாக இந்த இரும்பு தாது பயன்படுது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து மேக்னைட், ஹாம்னைட்டுக்கு எஃகுலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டது தான் அயன் அப்படிங்கிறாங்க. அந்த இரும்பு வந்து எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா 98% வந்து பிரித்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா எடுத்த பிறகு நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப தூய்மையாகவும் சாஃப்டாகவும் மென்மையாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா பியூர் அயன் ஓர் இஸ் வெரி சாஃப்டாக ரொம்ப மென்மையாக இருக்கும். பட் இஸ் ஸ்ட்ரென்த் இஸ் இன்க்ரீஸ்டு மெனி ஃபோல்ட்ஸ் பை ஆடிங் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கார்பன் அண்ட் மேக்னீஸ். என்ன சொல்றாங்கன்னா மெனி ஃபோல்ட்ஸ் நமக்கு எடுக்கும்போது சாஃப்டாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தானதாக இருக்கும். நமக்கு கார்பன், மேக்னீஸ் பல அடுக்குகளாக நமக்கு சேர்த்து கொடுப்பாங்க. அப்போ லைஃப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கொடுக்கக்கூடிய பொருள் எடுக்கும்போது சாஃப்டாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கும்போது அது நல்லா ஹார்டாக உறுதியான தன்மையோடு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் லோ காஸ்ட் அண்ட் ஹை எர்த் ஸ்ட்ரென்த் மேக்ஸ் இட் யூஸ்ஃபுல் டு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ். மோஸ்ட்லி இது யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப மலிவான வழியில் வலிமையானதும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்குமா நீ இரும்பு கம்பிலாம் பில்லர்லாம் கட்டுவாங்க பார்த்தியா, வீட்டுக்கெல்லாம் பில்லர் வச்சு அயன் வச்சு இரும்பு கம்பி. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்ஜினியரிங் வந்து வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க, கட்டட தொழிலாளருக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சச் எஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மெஷினரி அண்டு மெஷின் டூல்ஸ்க்கு நிறைய ஆட்டோமொபைல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லார்ஜ் ஷிப்ஸ் அப்படின்னா என்ன கப்பல் கட்டுவதற்கு, லாரி செய்யறதுக்கு, காரு, பஸ்ஸு, 2 வீலர், லாரி இந்த மாதிரி எனிபடி டூல்ஸ் ஆட்டோமொபைல்ஸுக்கு சம்மந்தப்பட்டது டூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. இன்கேஸ் வீட்டு உபயோக பொருட்களான கட்லு, பீரோ கூட அந்த அயனை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லார்ஜ் ஷிப்ஸ், ஸ்ட்ரக்சர்டு கம்பவுண்ட்ஸ், த பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ் எக்ஸெட்ரா. கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வீடு கட்டுறதுக்கும் அப்புறம் பிரிட்ஜு கட்டுறதுக்கும் அதாவது பாலங்கள் கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அயன் ஓர் இஸ் மைண்ட் இன் அபவுட் 50 countries. 50 நாடுகள்ல இருந்து இரும்பு தாது வெட்டி எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. 50 நாடுகள்ல இருந்து வெட்டி எடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா among the iron ore producing countries China, Australia, Brazil, India, Russia are the principal producers according for 85% of the world's total output of iron ore. கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்கன்னா 50 நாடுகள்ல இருந்து இரும்பு வெட்டி எடுக்கிறாங்க. அதுல எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோமா சீனா, ஆஸ்திரேலியா, பிரேசில், இந்தியா, ரஷ்யா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட உலகத்திலேயே மொத்த உற்பத்தியில 85% எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. 85% எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்காக தான் என்ன சொல்றாங்க
இந்த நாடுகள்ல அதிகமா இரும்பை வெட்டி எடுக்கக்கூடியது 85%. மற்ற நாடுகளை விட இது அதிகமா உலகத்துல எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, this countries have 70% of the total reserves of the world. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, இரும்பு தாதுக்கள் இந்நாட்டுகள்ல 70% வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னாமா, ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், கர்நாடகா and Goa account for over 95% of the total reserves of India. Iron ores found at கஞ்சமலை in தமிழ்நாடு. உலகள வேர்ல்டுலயே மொத்த இருப்புகள்ல 70% இரும்பு தாதுகள் இந்த நாட்டுல இருந்து எடுக்கிறாங்க. இதுல மொத்த நாட்டுல இருப்புல வந்து 95% வந்து அயன் ஓர் எடுக்கிறாங்களாமா. அது எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தோமா, ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், கர்நாடகா, கோவா, இதெல்லாம் வந்து இங்க மோஸ்ட்லி எடுக்கிறாங்க. அப்ப நம்ம இந்தியாவில் எடுக்கக்கூடிய மாநிலங்கள் அதுல பர்டிகுலரா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல எங்க அயன் ஓர் எடுக்கிறாங்க, இரும்பு தாது வெட்டி எடுக்கிறாங்கன்னா கஞ்சமலையில வந்து வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இந்த இரும்பு வெட்டி எடுக்கிற இடம் இருக்குது கஞ்சமலை. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்புக்குரிய இடமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ. நாளைக்கு இதோட கண்டினியூஸ் பார்க்கலாமா.